அடிப்பட்ட இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறாங்க. இந்த பொண்ணுக்கு பிரெயின் இன்ஜுரி ஆயிருக்கு. அதனால கோமா ஸ்டேஜ் போயிருக்காங்க. ஆனா நம்ம பேசுற எல்லாமே கேட்கும். அதனால சந்தோஷமான விஷயத்தை மட்டும் பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட உடம்புல ஜின் உள்ள புகுந்து இந்த பொண்ணோட ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா யாரோ ஆக்சிஜன் மாஸ்கை கழட்டி வச்சிருக்காங்க. இவனே போய் ஹெல்ப் பண்றான். தென் இந்த ஜின் இந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு வர காரணமானவன் வெளியே போயிட்டு இருக்கான்னு சொன்னதுமே உடம்புல புகுந்து அவனை அடிச்சு போட்டு வெளியே வந்துடுறான். அப்பதான் இந்த ஜின் உன்னோட வைஃப் இந்த நிலைமைக்கு வர காரணம் நான் கிடையாது, இதுக்கு வேற ஒருத்தவங்க காரணம்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவும் இந்த ஜின்னையே நம்ப ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் நான் தான் உன்னை தூக்கி போட்டுட்டேன், அப்புறம் எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு கேட்கறான். அப்பதான் இந்த ஜின் 700 வருஷமா நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் 700 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா ராணியா இருந்திருப்பாங்க. அப்ப இந்த ஜின் இவங்க கூட தான் இருந்திருக்கும். இந்த ஜின்னோட ஹெல்ப்பாலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைய செல்வ செழிப்போட இருந்திருப்பாரு. ஆனா இங்க கூடவே இருக்க மந்திரிக்கு இதெல்லாம் பிடிக்காமலே போயிடும். சோ இப்போ இந்த ராஜாகத்தை அடையறதுக்காக ராஜா எப்ப வெளியே போறாரோ அன்னைக்குன்னு பார்த்து இந்த ஜின்னுக்கு பல ஒரு கெட்ட ஜின்னை உருவாக்கி இந்த ஜின்னை ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சிடறாங்க. அண்ட் இந்த ராணியும் கொலை பண்ணிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் இந்த ராஜாக்கு தெரிஞ்சு போய் அந்த கெட்ட ஜின்னையும் கண்டுபிடிச்சு ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சு ஒரு கடல்ல தூக்கி போட்டுறாரு. தென் ராணி இல்லாத சோகத்துல இந்த ராஜாவும் இறந்து போறாரு. அண்ட் இந்த மந்திரியும் இந்த ராஜாகத்தையே கைப்பற்றிடுறான். சோ இப்போ இந்த ராஜாவும் ராணியும் காப்பாற்ற முடியாத சோகத்துல அந்த பாக்ஸுக்குள்ளேயே இந்த ஜின்னுமே அடைஞ்சு போயிருது. தென் 700 வருஷமா நீங்க 2 பேரும் எப்போ ஒன்னா சேருவீங்க, நான் உங்க கூட சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா இந்த ஜென்மத்துல தான் நீங்க ஒன்னா சேர்ந்தீங்க, அதனால தான் நான் உங்க கூடயே இருக்கேன்னு சொல்லுது.